ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயர்ங்கிற ஒரு பயங்கரமான சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதோட மேக்கிங் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காப்ளின் ஸ்லேயரோட சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். எடுத்ததும் பயங்கரமாக ரத்தம் சொட்டுறதை தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல வச்சு ப்ரீஸ்டஸ் ஒன்னா ஷிங்கனை காட்டுவாங்க. அவள் கம்ப்ளீட்டாக எதையோ பார்த்து ரொம்ப பயப்படுற போல இருக்கும். அண்ட் அவகிட்ட இந்த மாதிரி சில வியர்ட் கிரியேச்சர்ஸ் வரும். அவளோட கண்ணை க்ளோஸ் அப்பில் காட்டுறப்ப அவளோட ட்ராமா மட்டும்தான் ஃபீல் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த சீரீஸோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே இதுக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு சீன் ஜம்ப் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதே பிரீஸ்டஸ் தான் இவங்க ஒன்னா ஷிங்கன் அட்வென்ச்சர் கில்ல சேர்றக்கு வந்திருப்பாங்க. ரிசப்ஷன்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. அவ கோயில எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்பா. இந்த இடத்துல த ஃபேட் ஆஃப் பர்டிகுலர் அட்வென்ச்சரர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபார்ம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் உங்க வயசு 15 தானா, கோயில இருந்து அப்படியே வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய அட்வென்ச்சரர்ஸ்க்கு உதவியா இருக்கலாம்னு வந்தன்பா. அவங்க லாக்கெட் மாதிரியான ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒன்னா இது என்னன்னு கேட்பா. ரிசப்ஷனிஸ்ட் கில்டுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கு. பிளாட்டினம் தான் டாப், அதுக்கு அடுத்து கோல்டு, அதுக்கப்புறம் கீழே சில்வர், லாஸ்டா 10வது இடத்துல இருக்கிறது போர்சலைன். நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது போர்சலைன் பா. ஒன்னா அப்படின்னா நான் பிகினர் எல்லாத்துக்கும் இது மூலமா தெரிய வருமான் பா. அவங்களும் ஆமா இதை நீங்க எப்பவுமே உங்க கையிலேயே வச்சுக்கணும்பாங்க. இதுக்கு அடுத்து கொஸ்டிக் பண்றதுக்கு சைட்ல இருக்க போஸ்டர்ஸ் பாத்துக்கங்க. உங்களுக்கு ஏத்த போல ஒரு டீமோட சேர்ந்து நீங்க போலாம். இல்லனா வெட்டரன்ஸ்ங்கிறப்ப இங்க ஒரு தாமனாவே வந்து நாங்க காப்ளின்ஸை தான் கொல்ல போறோம் கூட வரையான்னு கேட்பான். காப்ளின் அங்கவும் ஆமா அதுக ரொம்ப கேவலமானதுங்க. மனுஷங்க சாப்பிட்றதுக்கு வச்சிருக்க சாப்பாட்டு பொருளை தூக்கிட்டு போயிருதுங்க. அப்புறம் பொண்ணு புள்ளைன்னு எதையும் விடுறது இல்ல. அதுகளோட கை தீன்றக்கு முன்னால நம்ம போய் அவங்கள காப்பாத்தலான்பா. ரிசப்ஷனிஸ்ட் நீங்க போஸ்ட்லைன் தானே இருங்க, கொஞ்சம் மேல இருக்க அட்வென்ச்சரர்ஸ் வரட்டும்பா. அவன் அந்த குப்பை காப்ளின்ஸை சமாளிக்க பெரிய ஆளுகளா, நம்மளே போதும்பா. கூட இருக்கவங்க கிட்ட கேட்டா அந்த பொண்ணுகளும் ஆமான்பாங்க. நான் உங்களுக்கு உதவ முடியும்னா வரன்பா. பட் ரிசப்ஷனிஸ்டுக்கு இது ஏதோ சரியா படாத போலதான் இருக்கும். இதுக்கடுத்து எல்லாரும் அந்த காப்ளின்ஸ் இருக்க குகைக்கு வந்திருப்பாங்க. அந்த பையனும் மத்த 2 பொண்ணுகளும் அவங்க பாட்டுக்குள்ள போவாங்க. ஒன்னாக்கு இதுல லைட்டா பயமா தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம பாட்டுக்கு இப்படி போறமே, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் வரலான்பா. விசார்ட் கடுப்பா இருப்பா, ஏன்னா இப்ப பின் வாங்க போறையான்னு. அந்த பையன் இங்க பாரு, நல்லா கிராமத்துக்குள்ள வந்து காப்ளின்ஸ் அசால்ட்டா காலி பண்ணிருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத, அதுக்கெல்லாம் பெரிய அளவுல ஸ்ட்ராங்லாம் கிடையாது. வரட்டும் ஒரு கை பாத்திரலாம். அப்ப ஒரு நாள் நான் டிராகன் ஸ்லேயர் ஆக போறேன்ட்டு டக்குன்னு கத்தியை தூக்கும் போது குகையில பட்டு அப்படியே தடுமாறுவான். இன்னொரு பொண்ணு இருந்துட்டு அவனால கத்தியை வச்சு வெட்டி அதை கொல்ல முடியலனாலும் நான் என்னோட வெறும் கையாலேயே அதை அடிச்சு காலி பண்ணி ஒன்ன காப்பாத்துறேன்ட்டு இவருக்கு பாரு இவ விசார்டு, இவளால அசால்ட்டா காப்ளின்ஸை சமாளிக்க முடியும்னு சொல்லி தேத்துவா. ஒன்னா இன்னுமே பயப்படுற போலதான் இருக்கும். அந்த பையன் பேச்சை குறைச்சிட்டு வீச்சில் இறங்கலாமான்ட்டு முன்னால போக ஆரம்பிச்சிருப்பான். ஒன்னா அட்லீஸ்ட் ஏதாவது போர்ஷன்ஸ்னாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பா. அவன் அது வாங்குற அளவுக்கு காசு இல்ல, டைமும் இல்லைங்க. இப்போதைக்கு கடத்தப்பட்ட பொண்ணுங்க மேல மட்டும்தான் கன்சர்ன் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் போய் அதுக்குள்ள முடிச்சு விடலான்பா. அப்புறம் ஒன்னா கிட்ட அதான் ஹீல் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்களேன்பா. அவ என்னால ஹீலிங் பண்ண முடியும் தான், லைட் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியும் தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, நம்ம கொஞ்ச நாள் ப்ரிப்பேரா வந்திருக்க வேண்டாமான்பா. திடீர்னு அவன் முன்னால எதையோ பார்த்துட்டு எல்லாரும் நில்லுங்கன்பா. பார்த்தா இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த பையனும் இன்னொரு பொண்ணு வேகமா போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்னா பூமி தாய் கிட்ட வேண்டிட்டு இருக்கப்ப விசார்ட் என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி பின் தங்க வைக்காத, அவங்க போயிட போறாங்க, சீக்கிரம் போலான்பா. ஒன்னாவும் சாரி கேட்டு சரி போலான்பா. 2 பேரும் உள்ள ஓடுறப்ப ஒன்னா மட்டும் எனக்கு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்பா. விசார்ட் என்ட்ரன்ஸ்குள்ள வரக்கு முன்னாடி பார்த்தமே அந்த சைட் தான் யாரும் இல்லையன்பா. திடீர்னு பார்த்தா ஒன்னா முன்னால பார்த்துட்டு ஷாக் ஆவா. பார்த்தா இங்க குட்டி குட்டியா ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வந்திருக்கும். விசார்ட் இவ்வளவு நேரம் திமிரா பேசிட்டு இவளே லைட்டா ஜர்க்காவா. அந்த பக்கம் போன 2 பேருமே சவுண்ட் கேட்டு ஸ்டாப் ஆயிருப்பாங்க. திடீர்னு அந்த காப்ளின்ஸ் சுத்து போட்டு தாக்கலான்னு வரப்ப விசார்ட் பயந்துகிட்டே தான் மேஜிக் சொல்லுவா. ஒன்ன மொத்தமா எரிச்சுட்டு கொல்லவும் ஒன்னு காலின்ட்டு அடுத்தது தாக்கலான்னு போவா. பார்த்தா அதுக்கு சுத்து போட்டு அவளை பிடிச்சிரும். ஈவன் அப்படியே தரையோட வச்சு அமத்திட்டு அவளோட மந்திர தடி இருக்கு இல்லையா, அதை ஒரு காப்ளின் புடுங்கி உடைச்சிரும். அப்புறம் காப்ளினாலே சரியான சில்ற பசங்க தாங்க. ஒன்னு நேரா விசார்ட் கிட்ட போகும். அதை எப்படி சொல்றான்னு தெரியல. ஒன்னா காப்ளின்ஸை பார்த்த பயத்துல அவகிட்ட இருக்க தடியை வச்சு சுத்துன்னு சுத்துவா. விசார்டு முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பா. ஒன்னு சீண்ட வந்திருக்கும் பாருங்க. விசார்ட் நங்கட மெயின் பாயிண்ட்லயே உதச்சிருப்பா. இந்த இடத்துல வச்சு ஒரு காப்ளின் விசார்டோட வயிற்றுலயே கத்தி இறக்கி இருக்கும். ஒன்னா ரொம்ப பயப்படுவா. அந்த பக்கம் போனா அந்த பையனும் பொண்ணு வந்திருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், அவ்வளவு தாக்கிட்டீங்களாடான்ட்டு அவன் கண்ணா பின்னான்னு கத்தியை சுத்துவான். அந்த பொண்ணு ஒன்னா கிட்ட அவளை ஹீல் பண்ண சொல்லுவா. அவளும் கடவுளை வேண்டிட்டு ஹீல் பண்ணுவா. இந்த இடத்துல அந்த பையன் கத்தியை வச்சு பயங்கரமா சொல்லிட்டுவான். பின்னால இருக்கவள என்னையும் சேர்த்து வெட்டி விட்டுறாதேன்பா. அந்த பையன் நீ அவங்க 2 பேர்த்த பாத்துக்க, இந்த காப்ளின்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன்பா. பார்த்தா அது குட்டி குட்டியா இருந்தாலும் அதை அவனால ஈஸியெல்லாம் சமாளிக்க முடியாது. எப்படியோ அடிச்சு பிடிச்சு உன்னை சமாளிச்சு வெட்டி இருப்பான். அடுத்தது குத்த போறப்ப அது அவன் காலில் கத்தி இறக்கி இருக்கும். வெறியாகி அதோட மண்டையை 2ஆ பொளந்துட்டு பின்னால இருந்து தாக்க வரத அடுத்து நீ தாண்டான்ட்டு வெட்ட வருவான். குகைக்குள்ள ஃபர்ஸ்ட் வரப்பவே கத்தி ஓங்குறப்ப அது ஒரு கட்டத்துல தடுக்குங்கிறத பார்த்திருக்கான். இருந்தாலும் அதை யோசிக்காம செயல்படவும் கத்தி கரெக்டா குகை மேல இருக்க கல்ல பட்டு அப்படியே விழுந்துரும். காப்ளின் சுத்து போட்டிருக்குங்க. அவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க ரொம்ப பயப்படுறப்ப ஒன்னா என்னோட ஹீலிங் மேஜிக் வேலைக்கு ஆகலின்பா. அந்த
அந்த வெறும் கையால சண்டை போடுறான்னு சொன்ன பொண்ணு, நீங்க 2 பேரும் எப்படியா தப்பிச்சு போங்க, இதுல நான் சமாளிக்கிறேன்பா. சொன்னபடி அந்த குட்டி குட்டி காப்ளின்ஸ் எல்லாம் வெறும் கையாலே அடிச்சு காலி பண்ணுவா. ஆனா எரும சைஸுக்கு ஒரு காப்ளின் வரும் பாருங்க, அது அசால்ட்டா அவ காலை பிடிச்சிருக்கும். அவ எப்படியாவது காலை எடுக்கலான்னு பார்த்தா அது அவளோட காலை திருகி கொகையோட வச்சு அடிச்சுட்டு கீழே போடும். மத்த காப்ளின்ஸ் அதுகிட்ட மோசமா நடந்துக்கும். நான் தான் சொன்னான்ல அவனுக்கு சில்ற பசங்கன்னு. இதெல்லாம் பார்த்தா ஒன்னா ரொம்ப பயந்துருப்பா. அந்த பொண்ணு அந்த கொடூரத்தை அனுபவிக்கும் போதும் கூட நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்கன்பா. ஒன்னாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை எடுத்துட்டு போறப்ப திடீர்னு அவ விழுந்திருப்பா. பார்த்தா வாயில இன்னும் பிளட் ஜாஸ்தியா வரும். அந்த பயத்துல அவ இருக்கும் போதே ஷோல்டர்ல ஒரு அம்பு தாக்கிருக்கும். 2 காப்ளின்ஸ் வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணுவா. அதுக்கு அவளை தள்ளி விட்டுட்டு துணியை கிழிக்குங்க. ஒன்னா பயத்துல பாத்ரூமே போயிருவா. காப்ளின்ஸ் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சிரிக்குங்க. இந்த இடத்துக்கு ஒருத்தன் போராளி போல வருவான் கையில தீப்பந்தத்தோட. அந்த காப்ளின்ஸ் அவனை தாக்கலான்னு பார்த்தா எதுவுமே வேலைக்கா இருக்காது. ஒரு காப்ளினோட மூஞ்சியை பொசிக்கிட்டு அடுத்ததை கொல்ல வரப்ப அது பயந்தோடும். அசால்ட்டா கத்தியை அதோட மண்டையில இறக்கி விட்டுருப்பான். ஒன்னா பார்த்துட்டு யார் நீ எப்படி வந்தேன்னு கேப்பா. இவன் தான் நம்ம சீரியஸோட ஹீரோ காப்ளின் ஸ்லேயர். ஒன்னா அவனோட லாக்கெட்டை பார்த்துட்டு சில்வர் ரேங்க் ஆன்பா. அவன் இதுக்கு புதுசான்ட்டு கையில இருக்க அம்ப பிச்சுட்டு வழி தெரியாம இருக்க அந்த போஷனை குடின்பான். ஒன்னா அவளுக்கு தான் உதவி தேவைன்பா. அவன் இப்போதைக்கு அவளுக்கு தேவை மரணம்பான். அவளும் என்ன கொல்லுன்பா. அவன் கத்தி எடுத்து அசால்ட்டா குத்தி கொண்டிருப்பான். ஒன்னா ஏன் இப்படி பண்ண, அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்கலாம்லன்பா. அவன் சிம்பிளா அது அவளுக்கு இன்னும் வழியை தான் கொடுக்கும். முதல்ல நீ போஷனை குடிங்கவும். அவளும் கம்ப்ளீட்டா குடிச்சு முடிப்பா. அவன் இதுகளோடவே பெருசா ஒண்ணு வந்திருக்கணுமேன்ட்டு அது ஹாப் காப்ளின், அந்த குட்டி காப்ளின்ஸ்க்கான காவல்பான். அவ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்கவும். அவன் வழியை கேட்டு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்றதா இருக்கேன்னு கேட்பான். அவன் நான் உங்களோடய வரன்பா. அவன் திடீர்னு ஒரு காப்ளினை பயங்கரமா வெட்டி அதுக்குள்ள இருக்க ரத்தத்தை எடுப்பான். ஒன்னா பயந்து என்ன பண்றீங்கன்னு கேப்பா. அவன் நம்ம வாசனையை மறைக்கணும்லன்ட்டு அவன் மேலையும் கொஞ்சம் ரத்தத்தை போட்டுருவான். ஹாப் காப்ளின் இருக்க இடத்துக்குலாம் வரப்ப நீ ரத்தத்துக்கு பழக்கப்படல போலேன்ட்டு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்பான். அவளும் ஹீலிங் பண்ண முடியும், அப்புறம் புனித வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்பா. அவன் எத்தனை தடவைன்னு கேட்டா 3 தடவை. அதுல ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன், மிச்சம் 2 தான்பா. இந்த இடத்துல அந்த பையனோட கொடூரமான டெட் பாடி இருக்கும். ஒன்னால வாமிட்டே பண்ணிருவா. காப்ளின் ஸ்லேயர் இவனடா இவ்வளவு பெரிய கத்தி இந்த கோகைக்கு கொண்டு வந்திருக்கான்ட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட போய் செக் பண்ணா அங்கேயே ஒரு ரகசிய கொகை இருந்திருக்கும். ஒன்னா நாங்க இதை ஆரம்பத்துல பாக்கலையன்பா. காப்ளின் ஸ்லேயர் வெளிச்சத்தோட வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த கொகை சாதாரணமா பார்த்தா கொகை போல இருக்காது, நிழல் போலதான் இருக்கும். அதுலதான் மோஸ்டா புதுசா வரவங்க எல்லாரும் மாற்றுறது. இந்த காப்ளின்ஸ் அறிவாளிகளும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு முட்டாள்களும் கிடையாது. இந்த சைனியத்தை வழி நடத்துறது ஒரு ஷாமன்பா. ஒன்னா புரியாம அப்படின்னா யாருன்னு கேப்பா. காப்ளின் ஸ்லேயர் பெரிய பெரிய மந்திரங்கள் போடுற மந்திரவாதி. உங்க கூட்டத்துல முதல்ல எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்டு இந்த பக்கம் ஆழமா யாரையும் இழுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது பொண்ணாதான் இருக்கணும்பா. ஒன்னா சீக்கிரம் போய் காப்பாத்தலாமேன்பா. அவன் எதையோ நோட் பண்ண போல இருக்கும். ஒன்னா லைட்டா பயப்படுவா. அவன் டக்குன்னு பந்தத்தை தூக்கி போடவும் வெளியே ஒரு காப்ளின் வரும். டக்குன்னு ஓடி போய் அது கழுத்துலயே சொருகிருப்பான். ஒன்னா அதை பார்த்துட்டு லைட் இல்லாம பார்க்க பழகி இருக்கீங்களான்பா. அவன் அதோட கழுத்து எங்க இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். அதுக்குன்னே நிறைய பயிற்சி எடுத்தன்பா. ஒன்னா எவ்வளவுன்னு கேட்டா நிறையான்பா. இப்ப லைட் இல்லாம என்ன பண்றதுன்னு கேட்டா இது ஜஸ்ட் பாத்துக்கதான் இருந்திருக்கு, நம்ம இந்த வழியா போலான்ட்டு கத்தியை விட்டு போவான். அவளும் எதுக்கு கத்தியை விட்டீங்கன்பா. அதுல நிறைய ரத்தக்கரை இருக்குன்ட்டு அங்க கட்டையும் கைத்தையும் வச்சு ஏதோ செட் பண்ண போல இருக்கும். அது என்னங்கிற போல பாப்பா. இதுக்கப்புறம் உள்ள போகும்போது நீ உன்னோட ஹோலி லைட்டை பயன்படுத்திட்டு டக்குனு என்ட்ரன்ஸை நோக்கி ஓடுன்பான். அவ அந்த புனித வெளிச்சத்தை கொண்டு வரவும் இருட்டிலே வாழ்ற காப்ளின்ஸ்க்கு இந்த வெளிச்சம் கண்ணா குச வைக்கும்ல. காப்ளின் ஸ்லேயர் அந்த ஷாமனை மட்டும் நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதக்குள்ளதான் போவான். அது மேஜிக்கை பயன்படுத்துற போல இருக்கும். கத்தியை எரிஞ்சு கொண்டுட்டு டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா வெளியே வந்திருப்பான். குறுக்க கயிறு இருக்க மாதிரி ட்ராப் செட் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல அவன் ஜம்ப் பண்ணி போயிருவான். ஆனா ஒன்னா ஜம்ப் பண்றன்ட்டு விழுந்திருப்பா. அவன் மறுபடியும் அந்த புனித வெளிச்சத்தை பயன்படுத்துங்கவும் அவளும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. ஹாப் காப்ளின் கால் தடுக்கி விட்டு விழவும் மண்டையிலேயே கத்தி இறக்கி இதோட 8ன்ட்டு அது மேல ஏதோ ஒரு திரவத்தை ஊத்தி அப்படியே உருட்டி விட்டுருவான். மொத்தமா எரிச்சு விட்டு 13 ஒன்னா அது என்னன்னு கேட்டா ஒரு ஆல்கமிஸ்ட் கிட்ட அதிக காசு கொடுத்து வாங்கினா கேசோலின். ஒன்னா கடத்தப்பட்ட பெண்கள்ங்கிறப்ப அந்த நெருப்பு 1-2 எரிச்சா அது அப்படியே அடங்கிரும்பான். ஒன்னா அடுத்து என்ன பண்ண போறோன்னு கேட்டா கையில அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு அதுகளை கொல்ல ஒருத்தங்க வெறி பிடிச்சு காத்துட்டு இருக்கான்னு அதுகளுக்கு தெரியாதுலன்ட்டு வர எல்லா காப்ளின்ஸையுமே கொடூரமா கொல்லுவான். இதுக்கப்புறம் உள்ள போகவும் ஒன்னாவ கூட வந்த பொண்ணா இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லைன்பா. காப்ளின் ஸ்லேயர் ஷாமனன்ட்டு கிட்ட போறப்ப அது எந்திரிச்சு தாக்க வரும். அவன் தெரியுண்டு அப்படிதான் பண்ணுவேன்னு மண்டையிலே போட்டு அங்க அதுக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்கும்ல அதை உடைச்சிட்டு பின்னால இருக்க ரகசிய வழியை ஓபன் பண்ணுவான். அந்த ஷாமனோட 18 காலின்ட்டு. ஒன்னா இது என்னன்ட்டு பாக்குறப்ப உள்ள பார்த்தா காப்ளின் குழந்தைகளா இருக்கும். உள்ள அவன் போறத பார்த்துட்டு என்ன பண்ண போற, அதுகளையும் கொல்ல போறேன்பா. அவனும் அதுகளை விடுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்பா. அவ அதுக நல்லதா இருந்தான்பா. அவன் நல்ல வேலை அது 50 பெருகலையேன்னு சந்தோஷம் தான் பட்டுக்கணும். அதெல்லாம் தாண்டி அதுகளை நல்லதா பாக்குறதா இருந்தா எப்படியோ நீ பெஸ்டா உன்னை கண்டுபிடிக்கலாம். ஆனா எது தெரியுமா நல்ல காப்ளின், அதோட நாத்தம் பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து வெளியே வராம இருக்காதுன்ட்டு போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு கொண்டிருப்பான். அந்த கூக்குரல் கேட்கும் இல்லையா, ஒன்னா அந்த வேதனையை தாங்க முடியாம அப்படியே உட்காந்துருப்பா. காப்ளின் ஸ்லேயர் வெளியே வரப்ப ஒன்னா தேம்பி அழுவா. அவன் மொத்தமா இதோட 22 ஆச்சுன்ட்டு கிளம்பி இருப்பான். இதுக்கப்புறம் கடத்தப்பட்ட பெண்களை மீட்டெடுக்கிறப்ப ஒன்னா அவ மனசுக்குள்ள இந்த காப்ளின்ஸால கடத்தப்பட்ட பெண்கள் ஒரு விளையாட்டு பொருள் போல பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த பயத்துல
அதுல இருந்து அவங்களால மீள முடியாது. முக்காவாசி கோயிலுக்கு போயிருவாங்க. அவங்கள காப்பாத்துறன்ட்டு சில புதுசா வந்தவங்க அவசரப்பட்டு அதுகளை கொல்லான்னு போய் அவங்க கொல்லப்படுவாங்க. அந்த தாக்குதல்ல மீண்டவங்க எப்படியாவது வீட்டுக்கு போலான்னு தான் பாப்பாங்க. இந்த உலகத்துல கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மாறுமான்னு கேட்டா உண்மையை சொல்லணும்னா எனக்கே பதில் தெரியாது. ஆனா 2 விஷயம் உறுதி. ஃபர்ஸ்ட், நான் இன்னும் அட்வென்ச்சரா தான் இருக்கேன். ரெண்டாவதுங்கிறப்ப ரிசப்ஷனிஸ்ட் அவளை பார்த்துட்டு சிரிப்பா. காப்ளின் ஸ்லேயரும் இங்க தான் இருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரி நான் செயின் மெயில் கார்டுக்காக வாங்கி போட்டேன்பா. அவனும் பரவாயில்லன்பா. அவ குவெஸ்ட் ஏதாவது எடுக்கிறியானா? காப்ளின் ஸ்லேயர் காப்ளினை கொல்லணும், என்ன கூட வரையான்னு கேட்பான். அவ வரன்பா. ஒன்னா 2 உறுதியான விஷயத்துல ஒன்னு தானே சொல்லியிருக்கா. ரெண்டாவது என்னவா இருக்குங்கிறத ஆடியன்ஸா நீங்க சொல்லுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.